Hi guys, welcome to Cheeky Chica. Hi viewers, this show is brought to you by Hoya Myosmart. See, as a cricketer, I've always believed that you need some terrific eyesight and that gives you an edge. It's the same for children also. Today, as you all know, a lot of these young children, சின்ன பசங்க என்ன பண்றாங்க mobile, pad, use a mobile pad on all the instruments, and because of that, they become short-sighted soon. And the eyesight is deteriorating because they spend more time in front of the camera and in front of the screen. Hoya Myosmart, they don't just correct the vision. They are specially designed to help slow the process of progression. When children start seeing better, they start learning better. And then they start learning better, they start playing better. When they start playing better, then they start living better. Hoya Myosmart helps children to see a better tomorrow. மூக்கு மேல ராஜா ஆஹா. Hey, hey, Govinda. Hey, hey, viewers. ஹோயானா கண்ணு ஹோயாதான் பாருங்க என்னது என்னோட பாருங்க என் கை சைட பாருங்க அங்க பாருங்க நம்ம இன்னிட்டீம் அது யூஸ்வல் பரமவத உதையோ உதை பரமவதை பட்லர் தூங்கியிருந்தான் ஜாங்க அவனை எழுப்பி விட்டு போட்டுட்டு அட்ரா அடிங்க இப்படி அடிங்க அங்க அடிங்க இந்த சினிமா பாத்துருக்கீங்களா நீங்க இந்த வடிவேல சில இங்க அடிக்கிற அடி இங்க அடி இங்க அடிச்சா போர்மவங்களுக்கு இன்னும் அடிக்கணுமா அடிங்க மொத்துக்கு அந்த மாதிரி மொத்துறாங்க இந்தியன் போலீஸ் போட்டு இது வடிவேல் ஜோக் தான் ஞாபகம் வந்து பட்லர் அடிக்கிறதுலாம் பார்த்தா 3 மணி நேரம் மூச்சு திணற அந்த மாதிரி 1.5 மணி நேரம் மூச்சு திணற ஒரு ஸ்டேஜ்ல அவ்வளோ எம்பாரசிங்கா இருந்தது. அது பாக்குறதுக்கே ஐயோ கஷ்டமா இருந்தது. இதுதான் வேர்ல்ட் கப் வின்னிங் டீமா? 6-0 உதப்படுவீங்களாடா? டே ஒரு மேட்சும் வின் பண்ண மாட்டீங்களாடா? ஐ மீன் சூரியகுமார் யாதவ் must be sitting home and thinking, நான் இந்த டீமா விட்டு போனேன். ஜாலியா சிரிச்சுட்டு வா வாங்கிக்கிறீங்களா வாங்கடா என்ன சொன்னீங்களா வாங்கடான்னு இந்த மாதிரி சாவர காலத்துல சம்பவம் நம்ம பசங்க அடிச்சுருந்தாங்க 2-3 பசங்க அதை பத்தி அப்புறமா பேசலாம். அது வந்து இந்த மாதிரி 260 அடிச்சு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சுதான் 13 ரன் நீ என்ன பண்ணும் ஒரு ஓவர் ஒரு 6 ஒரு 4 ஏதாவது வந்துதான் ஆகணும். சரி இந்த போலிங் நாயா போட்டு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க அந்த சிவம் துபே ஃபீல்டிங்ல வச்சுன்னு ஆஹா அவர் வந்து தேவுடா 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 பாத்தீங்களா சிவம் துபே கேட்ச் எப்படி அப்படிங்காம இங்க பாரா இங்க போச்சுடா பார் இங்க அங்க தொப்புன்னு போய் விடுறான்டா அவன். இவன் எல்லாம் ஃபீல்டிங் வச்சுன்னு எப்படா வின் பண்ண முடியும்? ஐபிஎல் எவ்வளவு கேட்ச் விடுறான் எவ்வளவு கோல் விடுறான் இந்த டீம்ல எவ்வளவு கோல் விடுறான். அவன் ஹாரி புரூக் 3 தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் உரிச்சல் ஹாரி புரூக், 2வது உரிச்சல் தான் வந்து மிஸ்டர் பட்லர். அந்த ஆனா தூபே கேட்ச் விடுதா நல்லா இருக்கு தெரியுமா? அப்படின்னு போய் விட்டான்டா அவன். எப்படிதான் கேட்ச் விடுறான்டா அவன். இவனாலாம் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இவனா ஒரு ஆல்ரவுண்டர். கடைசி ஓவர்ல கொடுக்குறாங்க போட்டு 22 ரன்ஸ் 2 விக்கெட் தான். கட்சி பார்த்தா 2 விக்கெட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அடி வாங்கின 22 ரன்ஸ் போடுறது ஒரு ஓவர். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஊர்ல இந்த ஷெக்கேன்னு ஆல்ரவுண்டர் தேடுறாங்களா ஹர்திக் பாண்டியாக்கு. அப்ப வந்து பாம்பே கோட்டால வந்திருக்கான், கிங்ஸ் 11 கோட்டால வந்திருக்கான். அவன் ஐபிஎல்லையும் ஒரு படலாம் பண்ணவே இல்லை அவன். இந்த ஷெக்கேட்றவன் சுயான் ஷெக்கேட்றவன். நீ போலிங் போட்டு பாத்துக்க ஐபிஎல் அவன் ஏதாவது ஆடிய மாசம் ஒரு பால் போடுவான் ஏதாவது ரன் அடிச்சு பாத்துக்க ஐபிஎல் ஒரு 30-40 ஒரு மேட்ச் 2-3 மேட்ச் அடிச்சான். பட் நாட் டு தி லெவல் வேர் யூ 66 வயசுல not to the level not to the level where you fast track him to the Indian team, expose him against England like this. பாருங்க இது என்ன கோட்டானா பாம்பே கேப்டன் வந்து மிஸ்டர் யாரு ஸ்ரேயஸ் ஐயர், அங்க அஜித் அகர்கர் பாம்பே சேர்மன், பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் யாரு ஸ்ரேயஸ் ஐயர். இந்த கோட்டால வந்துட்டாங்க. இவனை போய் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஆடினா அவனை ஒரு அடியச்சாக பாருங்க. நான் உண்மையை சொல்றேமா அவன் போடுற ஒரு மிலிட்டரி மீடியம் பேசுக்கு dear viewers, I should not be talking like this, but I have to say it. 66 வயசுல எனக்கு கண்ணும் தெரியாது dear viewers. இந்த ஹோயா கண்ணாடி வச்சு நான் அடிப்பேன் dear viewers. உண்மையை சொல்லிடுறேன் நான். அவன் கரெக்டா டங்கு அப்படி அடிக்கலாம் அந்த மாதிரி போடுறான். ஒரு அதுக்கு அடுத்து அதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை பேசல டூபே வேற. ஆஹா எந்த சுகம். ரொம்ப எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு பேட்டிங்ல 200 ரன் அடிச்சாங்க சேஸ் பண்ணும்போது. பட் ஆனா போலிங்ல லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி போலிங் சீக்கா. சோ இனிஷியலா நல்லா ஆரம்பிச்சாரு பிரசித் கிருஷ்ணா. ஏர்லி விக்கெட் ஆஃப் சால்ட் எடுத்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த 2வது ஓவருக்கு அப்புறம் அந்த புருக்கு அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா இன்னைக்கு பிரின்ஸ் யாதவ வச்சு உரிச்சாங்க சீக்கா. டுடே வேரியேஷனே காமிக்கல பிரின்ஸ் யாதவ். லென்த் இல்லாட்டி ஷார்ட் ஆஃப் லென்த். ஆப்வியஸ்லி பேட் டே, பட் he shown promise. பட் ஆனா he got really whacked. Arshdeep again first over சூப்பரா ஆரம்பிச்சாரு. again towards the end he also got hit. அந்த ஸ்கோர் கார்டு காமிக்கல திருப்பி ப்ரொடியூசர் அந்த bowling கார்டை எல்லாரும் அடி வாங்கினாங்க எண்ட்ல. அந்த ஷுவான் ஷேக் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 4 ரன்னோ 5 ரன்னோ தான் ஜிக்கார். நெக்ஸ்ட் 2 ஓவர்ல பிரிச்சுட்டாங்க. அக்சர் பட்டேல் திருப்பி ஒரு பிரி. எண்ட்ல வந்து ஹர்ஷதீப் தான் கொஞ்சம் டீசென்டா போட்ட மாதிரி இருந்தது. பட் ஓவரால் திஸ் bowling attack லுக்ஸ் டூத்லெஸ் சீக்கா. எங்க இருந்து விக்கெட் விழ போகுது? ஒரு மேஜிக் இருந்தது இதுக்கு முன்னாடி. ஒரு 2 இயர்ஸ்க்குல பும்ரா வந்து நிறைய ரெஸ்ட் பண்ணாங்க T20 கிரிக்கெட்ல. ஆனா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்ட்ரி இருந்தது. இப்போ வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரியும் கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் ரீட் பண்ணிட்டாங்க எப்படி ஆடணும்னு. உள்ள வர டெலிவரிக்கு தான் வெயிட் பண்ணோம். அவன் லென்த்ல போடுவான், கரெக்டா அது பிக் பண்ணி மிட் ஆன் மேல இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்ல அடிக்கலாம். சோ அங்கேயும் போயிடுச்சு. சோ அந்த பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா without Hardik Pandya, see with one man Bumrah we were able to escape a lot of both the World Cups. We escaped because of Bumrah chika. End of the day அதுதான் fact. நான் 2 ஷோவா சொல்லிட்டு இருக்கேன் அது. Okay, now without Bumrah we have to find somebody else. And I really have to ask this question. If this is the status na, still guys like Bhuvanesh Kumar hasn't retired. Please bring him back. You really need him. Krunal Pandya லாம் தயவு செய்து தேவை. இதெல்லாம் பெத்தட்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. I'm coming to Krunal Pandya and Bhuvanesh Kumar. Before that, நான் வியூவர்ஸ் அன்னைக்கு ஒரு பெங்களூர்ல ஃபங்க்ஷன் போயிட்டு பாதி ஃபிளைட் ஏர்போர்ட்ல பார்த்தேன். மேட்ச் இறங்கி மேட்ச் பார்த்தேன். ஆஹா, அந்த ஹாரி ப்ரூக் வந்து அந்த டூபே பத்தி பாத்தீங்கல்ல, டூபே அடிக்க மாட்டேன். ஆக்சுவலா பிரின்ஸ் யாதவ் பாவம். ஆக்சுவலா அனாலிசிஸ் கெட்டு போனது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3வது பால் வியூவர்ஸ் டூபே ஆஹா இப்படி அப்படி இப்படின்னு திருப்பி காமிச்சா இல்லையா. டூபே 3வது பாலுக்கு அவன் அவுட். அப்படி அவன் விட்டுட்டு தொப்பன்னு வேற அவனு வேற பால் விழுது. அடுத்த 3 பால் 3 6. அதான் சொல்ல வரேன். பாவம் பிரின்ஸ் யாதவ் அந்த விக்கெட் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோனே, things would have been different for Prince Yadav. Things could have been different for even India. Because Harry Brook அந்த சமயத்துல பார்த்தனா பட்லர் was not settled actually. நீ பட்லரோட ஃபர்ஸ்ட் 50 பார்த்தனா, it was not a deadly 50, it was a good 50. He was riding on Brook's knock, not on Butler's knock. But after நீங்க சொன்ன மாதிரி அந்த போடு கிழிச்சாண்டா போட்டு ஒண்ணு இந்த பிரின்ஸ் யாதவ் கட்டி கொடுத்தான். ஆஹா, அக்சர் பட்டேல் உனக்கு போலிங் எல்லாம் முடிஞ்சிச்சு மச்சான். நீ விட்டுட்டு நீ இந்தியாவில தான் போலிங் போட முடியும்னாலே இப்படி வந்து இப்படி விட்டேன்னு வச்சுக்கோ. உடனே போட்டு எங்கெல்லாம் அடிக்கிறாங்க அவனை. கவர்ஸ் மேல அடிக்கிறாங்க, லாங் ஆஃப் மேல அடிக்கிறாங்க, லாங் ஆன் மேல அடிக்கிறாங்க, மிட் விக்கெட் மேல அடிக்கிறாங்க, ஷார்ட் ஆஃப் போட்டா மிட் விக்கெட் மேல ஸ்கொயர் லெக் மேல அடிக்கிறாங்க அவனை. இப்ப அக்சர் பட்டேல் மேட்ச் அடி வாங்குறான் அக்சர் பட்டேல். கமான், இதுக்குதான் why not குருணால் பாண்டியா. இன்ஃபேக்ட் தினேஷ் கார்த்திக் கமெண்ட்லயும் சொன்னான், குருணால் பாண்டியா வந்து ஒரு பவுன்சர் கீசர் போட்டு ஏதோ வேரியேஷன் போட்டு பண்றாங்க. அவன் அந்த அப்பேற்பட்ட பெங்களூர் பிளாட் ட்ராக்ஸ்ல போலிங் போட்டு நல்லா போடுறான். அவன் குருணால் பாண்டியா ட்ரை பண்ணுங்க. போறோம் அக்சர் பட்டேல் கொடுத்துட்டு இவ்வளவு சான்ஸ் கொடுத்துருங்க அக்சர் பட்டேலுக்கு. ட்ரை குருணால் பாண்டியா. இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். இட்ஸ் வெரி வெரி அன்ஃபேர். அண்ட் புவனேஷ் குமார் நீ சொன்ன மாதிரி இந்த பாருங்க டேவியாஸ், இந்த ஷெட்கே பிட்கே எல்லாம் போனா அவனை ஷெட்ல இருக்கிற பிளேயர் அவன்லாம் அவன் சும்மா கோட்டால வந்தாங்கன்னா ஆடிட்டு இருக்க முடியாது. ஷெட்கே கரெக்டா பேர் வச்சிருக்கான். ஷெட்கே ஷெட்ல விட்டுருவா மேற என்னை விட்டுருங்க ஷெட்கே நான் போறேன் அப்படின்னு. பேட்டிங்கும் வரல, bowling வரல, ஃபீல்டிங்ல கேஸ். அந்த ஷெட்கே கேட்சும் விட்டான், கோலும் விட்டான். ஷெட்கே என்ன அந்த பையனை நீங்க ப்ரமோட் பண்றீங்க. ஏன் ஒரு குழந்தையா 15 வயசு வைபவ் சூரியவன்ஷி அவன் என்னையா தப்பு பண்ணா? இஸ் இட் ஃபேர்? கம் ஆன், இஸ் இட் தி வே யூ க்ரூம் பிளேயர்ஸ்? நீ ஆட மாட்டேனா சரி சச்சு. I don't understand before coming to Butler's knock, I have to say something. Even Tata சொல்றான் ஸ்ரேயஸ் ஐயர், we want to get back the best ways possible. Yo, இதான் best way possible. என்னடா இது ஸ்ரேயஸ்? What is this interview? Come on. If you said, okay, dropping Sanju Samson was wrong, then you continue with Sanju Samson. Third, fourth, match, you should continue with Sanju Samson. Why did you bring in this boy and spoil this boy future? அவனோட கான்ஃபிடன்ஸ் என்ன கெடுக்குறீங்க நீங்க. ஒரு 15 வயசு ஒரு பையன் டெபு பண்றான்டா நீ. எனக்கு ஞாபகம் நீ. நான் I should not be saying it. 16 வயசு சச்சின் டெபு படிச்ச ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அவன்கிட்ட ஒரே ஒரு நான் சொன்னேன், நீ ஒரு இன்னிங்ஸ் கூட டிராப் ஆக மாட்டேன், டெல்லுக்கு தூரம் ஆடு, நீ என்ன 0 அடிச்சா கூட டிராப் ஆக மாட்டேன்னு. அந்த கான்பிடன்ஸ் கொடுக்குவான் அவன் கௌதம் கம்பீரும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு.
அதை விட்டுட்டு 3 இன்னிங்ஸ் கொடுத்து ஆர்ச்சரோட சரியா ஆட முடியல அப்படின்னு யார் தான் ஆர்ச்சர் சரியானாங்க இது வரைக்கும் இந்த மேட்ச் எல்லாம் போடு. இந்த மேட்ச் சாவர காலத்தை சம்பவம்னாக்க அடிச்சுதான் ஆணும் எல்லாரும் அடிச்சாங்க எல்லாரும் உட்காந்து கதையா இருக்கு. இட்ஸ் நாட் ஃபேர். இஸ் தி வே ஒரு பிளேயர் கான்ஃபிடன்ஸ் ஸ்பாயில் பண்றீங்க. எதுக்கு நீ டூபே எதுக்கு வச்சு 11 ஆடிட்டு இருக்கீங்க? டூபே எதுக்கு? ஆமா ஏன் திலக் வருமா 5 மேட்ச் ஒரு 6 மேட்ச் ஒரு வாட்டி ஒரு அடிப்பான் ஆடி அம்மாவாசிக்கு நீங்க அடிச்சுதான் ஆனும் அவன் இல்லன்னா அவன் தூக்கிடுவாங்க அவன் அங்கே விடமாட்டாங்க அவனை. ஆமா சுத்தி அடிச்சது பாட்டுதான் அவனுக்கு இன்னைக்கு ஈஷான் கிஷன் நீங்க அடிச்சுதான் மஸ்ட் ஸ்கோர் நாக் இன்னைக்கு ஈஷான் கிஷன் அடிச்சுதான் ஆனா பட் தென் when you're chasing 13 runs in over dear viewers நீங்களும் 6 போதான் போ அடிச்சுதான் ஆகணும் நீங்க. You can't go and stay and play no. Come on, yeah, I am very upset the way they are treating Vaibhav Suryavanshi. This is not the way to groom a youngster. நீ அவன்கிட்ட என்ன சொல்லணும்? நீ 10 innings டிராப் ஆறா உன் கேம் ஆடுறா எனக்கு அவ்வளவுதான் ஒண்ணு சொல்லணும். And is this the best way forward? Shedgay playing 11 best way forward Shivam Dube bowling and batting is best way forward அவனுக்கு. அக்ஷர் பட்டேல் bowling தான் அவனுக்கு best way forward அவனுக்கு. அநியாயம். See, it is very very unfair. See, actually நம்ம 600 அடிச்சா மாதிரி தான் இருக்கு அணி பட் பரமவாதா நீ end of the day it's a huge defeat. Dear viewers, அதான் சொல்றேனே ஈஷான் கிஷன் had no other choice. He had to score. நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து என்ன தெரியுதுன்னா கிளியரா தே ஹவ் டேக்கன் knee jerk reactions தெரியுது. ஃபர்ஸ்ட் knee jerk reaction வந்து சஞ்சு சாம்சனை ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ஏர்லியா டிராப் பண்ணி வைபவ் சூரியவன்ஷி அப்போ எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒரு knee jerk reaction அது. ஏன்னா the entire public and the entire social media, the entire world actually wanted to see Vaibhav Suryavanshi play. The next knee jerk reaction வந்து everybody started questioning, why did you drop him so early? Why did you drop Sanju Samson? Why is he dropped out? Now Sanju Samson is not part of Zimbabwe tour also. இப்போ இந்த 1 மேட்ச்க்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் is going to go back and rest next year. Again you are going to go back to Vaibhav Suryavanshi. Why break that 1 match? அதுக்கு நீ ஃபுல்லா இங்க இருந்து அந்த ஜிம்பாப்வே டோர் வரைக்கும் ஆடிட்டோம் Vaibhav Suryavanshi. அதுக்கு அப்புறம் then you take a call. You can't play 2 matches, your drop 2 matches, you don't perform your drop, then the player will never be able to express himself fully. சஞ்சு சாம்சன் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ 2 பிளேயர் கான்ஃபிடன்ஸ் முடிச்சிட்டாங்க. ஒன்னு சஞ்சுவோட கான்ஃபிடன்ஸ் காலி ஆயிடுச்சு. அவனை டிராப் பண்ணிட்ட நீனு. இப்ப இந்த மேட்ச் 27 தான் அடிச்சா பட் நீ கான்ஃபிடன்ஸ் லோ நோ கம் ஆன். எண்ட் ஆஃப் தி 4 innings is failed in the store. 2 against Ireland and 2 against England. The 4 innings he played is failed in the 4 innings. Innings at least he looked really good. He didn't fail fully. That's a different point. There's no score no Ani. Number side 20-30 na ungala good score good luck to Ani. You are talking about people who are scoring big scores. Sanju is a World Cup winning champion. You are spoiling his confidence. அது என்ன பண்ணிருக்கணும்? நீ நேரா சஞ்சு நீ டிராப் ஆக மாட்டா அதுக்கு திலக் வர்மா ட்ரெஸ் பண்ணிட்டு நீ அபிஷேக் இவனை கொண்டுருக்கணும் உனக்கு வைபவ் சூரியன். இப்ப என்ன பண்ணாங்க? திலக் வர்மா 50 அடிச்சிட்டான் இன்னைக்கு மேட்ச்ல. ஓ திலக் வர்மா இஸ் a beautiful player. அவன் 5 இப்படிதான் அடிப்பான். அப்படிதான் எவ்வளவு இன்னிங்ஸ் ஒரு வாட்டர் அடிக்கிறான் அவன். வின் பண்ணி கொடுத்தான கட்சியில ஆச்சு வின் ஆச்சா? 260 சேஸ் பண்ணி எப்படி ஆட முடியும் அவனால? நீ 255 சேஸ் பண்ணி என்ன பண்ணுவ நீ? தொசுக்குவியாக்கு போயிடு. I won't blame Tilak today. He batted really well. I am not blaming. He batted very well today. I give the Devils to him. He should be batting well every innings. Why is he not batting? Not every other, at least ஒரு consistency காமிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த consistency காமிக்கல. There are a lot of players. அதனால தான் proof is in the pudding. இப்ப என்ன இந்த நாக்கு வச்சு 5 ஒன் டே ஆடி 5 T20 ஆடணும் திலக் வருமா? ஈஷான் கிஷன் I like Ishan Kishan. I like to have a player like Ishan Kishan 11 always. இப்ப இந்த ஷெட்கே என்ன பண்ண போறீங்க? அவனை டிராப் பண்ண போறீங்க. டுபே வச்சு கண்டினியூ பண்ண போறீங்களா? டுபே வச்சு கண்டினியூ பண்ண மாட்டோம். But the main factor is Lachika, too many holes. இப்ப சடனா வந்து டீம்ல வந்து இல்ல யாரு certainty நீங்க பாக்கும்போது that Dube deserve a place in the 11. Tell me the truth. Right now after this performance no Chika, இப்போ if the yardstick is set, நீங்க தான் yardstick செட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க சஞ்சு சாம்சன் after 3 innings not performing, he is dropped because of form அப்படின்னு அதுவே கௌதம் கம்பீரே வாயால சொன்னாரு. So the yardstick is set. இப்போ இதுதான் yardstickனா then if as per the current yardstick Ishan Kishan should have been dropped this game. As per the current yardstick Shivam Dube should have been sent home. Shegde should have been sent home. Tilak Verma should have been sent home. But it's not that lad. It's not the same for every player. My main point of view, Lachika, the main point of view in all this, Lachika, all this is done okay. But your bowling is looking really, really blatantly bad. At least batting,
அட்லீஸ்ட் பேட்டிங்ல வந்து இல்ல உங்களுக்கு வந்து இல்ல சரி சுப்மன் கில் வந்து திருப்பி எடுத்துட்டு வரலாம்டா, இல்லாட்டி ஒரு கேஎல் ராகுல் எடுத்துட்டு வரலாம்டா. There are Vaibhav Suryavanshi can again be brought back into the 11, or Surya Kumar Yadav can. There is My some. upset is what I'm upset about is the way treating Vaibhav Suryavanshi and Sanju Samson in the series. Both of them have been treated badly, and that is what shabbily, and that is going to spoil the rhythm of these players. Sanju Samson is Yeah, a but match winner for you. the bigger Vaibhav point Suryavanshi is I'm a match trying to winner for you. make, the bigger point I'm trying to make is on batting liya you can find somebody back in India because there's enough batting talent for somebody to come and fill that role. You don't have anybody in the bowling, and that is looking very worrying, Chika. அதுதான் நான் முன்னும் வரியுங்கன்னு சொல்லுவேன். உங்க பேட்டிங் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா இனஃப் பேட்டிங் டேலண்ட் இருக்கு. ஆனா போலிங்ல கிடையாது. யார் எடுத்துட்டு வர போறீங்க நீங்க? பும்ரா இல்ல அப்படின்னா நீங்க யார் எடுத்துட்டு வர போறீங்க? இதெல்லாம் பாக்குறதே யாருமே யூ ஹாவ் டு கோ பேக் டு பூவி. யூ நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 பேடா இருக்கு சிகாசி. ஒரு 10-year பீரியட்ல லெட்ஸ் பி ஆனஸ்ட், அந்த between 2014 to 2025-26 we have been very lucky because the number of fast bowlers that came அந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு லைன் ஒரு பேட்டரி ஆஃப் ஃபாஸ்ட் bowlers இருந்தாங்க. ஷம்மி, பூவி, பும்ரா, போராதுக்கு வெல்ல உமேஷ் யாதவ், இஷான் சர்மா, ஆல் தீஸ் கைஸ் who did really well as a pack. உங்களுக்கு இப்ப அந்த பேட்டரி லைனே கிடையாது. வெளில பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே கிடையாது, கேபினெட்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க மோஷின்கான ட்ரை பண்ணலாமா? அவரு அவ்வளவு இன்ஜுரி ப்ரோன், ஐபிஎல் டு ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. அந்த குர்னூர் பிராரை எடுத்துட்டு வரலாமா? ஸ்ட்ரெயிட்டா நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா T20 கிரிக்கெட்ல? அண்ட் when you look at it, ராசிக் தார் மாதிரி ஒரு ஆள் வந்து will he fit into international cricket bowling slower ones in these type of wickets? Will he be able to survive that kind? So it becomes very bleak and blatant. Krunal Pandya, Bhuvanesh Kumar, and maybe Mohsin Khan types can play international cricket. Ani, let's be very clear. Probably Gurnur Brad. நீ ஷெட்கேக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு, டூபேக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு, திலக் வர்மாக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுக்கறதுக்குலாம் மல்டிபிள் பீப்புள் கேன் பி கிவன் சான்ஸ். இந்த மாதிரி குருணால் ரஜத் பாட்டிடார் ஏன் சான்ஸை கொடுக்க நீங்க? ரஜத் பாட்டி என்ன பாவம் பண்ணா? அவன் அடிச்சிருக்க மாட்டானா? இந்த தூபே அடிக்கிற சிக்ஸ் அவன் அடிக்க மாட்டானா? அவன் தூபையோட பெரிய சிக்ஸ் அடிக்கிறான். அவன் ஃபாஸ்ட் பவுலர் அடிப்பான், ஸ்பின்னர் அடிப்பான். தூபை ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கேஸ். இனி பாத்து அவர் ஏதோ ஒரு போடனா அவர் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பின்னர் வந்து அடிக்கணும்னு பார்த்தா அவுட் ஆயிட்டாரு கட்சியில தூபே. அவர் குஜு குஜு இறங்கினார், ஸ்பின்னர் அடிக்கணும்னு பார்த்து காலி ஆயிட்டாரு அவரு. அந்த டாஸ் சென்டரும் என்னடா டே அவன் ஒன்றனா ஸ்பின்னர், அவன் எவ்வளவு பிரமாதமா போடுறான் இந்த விக்கெட்ல. நம்ம அக்ஷர் பட்டேல் போட்டு மேட்ச் அடி வாங்கிருக்கோம். அக்ஷர் பட்டேல் மறக்காதுங்க வியூவர்ஸ். The entire IPL, the entire T20 series, ஏதோ ஒரு மேட்ச் தான் நல்லா போட்டுருக்கான், ஒரு 2 மேட்ச் நல்லா போட்டான். போன மேட்ச் அடி வாங்கினா, இந்த மேட்ச் அடி வாங்குறான். அவன்கிட்ட டேர்ன் இல்ல, எல்லாம் பார்த்துட்டாங்க பிளாட்டா போட போறான்னு. கவர்ஸ் மேலேயும் எல்லா மேலும் அடிக்கிறாங்க அவனை போட்டு. Dear viewers, இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா பட்லர் ஃபர்ஸ்ட் 57 of 56 of 22 deliveries, 57 of 30 deliveries இருந்தான். Yeah, 35 deliveries la he was 50 odd. First 57 of 38 deliveries, if I'm right. 57 of 38 deliveries when I boarded the flight and when I got into the flight. அதுக்கப்புறம் இறங்கி பார்த்தா ஒரு அடி அடிச்சான் பாரு. அவன் போடுறான்டா. சாரி, நான் செஞ்சுரி அடிக்க பார்த்தேன், செஞ்சுரிங்க ஏர்போர்ட்ல வச்சு பார்த்தேன். அவனை போட்டு அடிச்சான் பாரு. 57 to 131. அவன் பாட்டுனா ப்ரொடியூசர் போடுப்பா 51 பாருங்க எங்க அடிச்சிருக்கான் பாருங்க. இது வேகன் வீலே கிடையாது, வேகன் வீல்ஸ். இது வீல்ஸ் வித் வீல்ஸ், இது வேகன் வீல்ஸ். 8 6 அவங்க டோட்டலா 17 6. அது இது எங்கெல்லாம் எல்லா இடத்துல அடிச்சாங்க பார்த்தேன் நானு. 131 of 64 balls. First 57 of 38 balls. அடுத்த 26 balls like எவ்வளவு அடிச்சிருக்கான் பாரு அப்படின்னா 26 balls is almost scored 75 runs. 26 balls, the guys got almost 75 runs. 26 balls. கைடி கொடுத்தான். அதுக்கப்புறம் போட்டு எங்க போனாலும் அடிக்கிறான். நீ அடிப்பான் தெரியுமா? ஐபிஎல் அடிப்பான் தெரியுமா? வில் அடிப்பான் தெரியுமா? 6 இந்த எடுத்துக்கோ 6, இந்த எடுத்துக்கோ 4, இங்க வந்தா அடிப்பேன். என்ன பண்ணாம அதுக்கப்புறம் இவன் அவன் என்ன பண்ண? ப்ரூக் சென்சிபிளா இவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அவன் வேடிக்கை பார்த்தான் ப்ரூக். தட் இஸ் வை ப்ரூக் கேட்டு செஞ்சுரி. இவன் அடிச்சடியில சறுத்து போட்டான். இவங்க எவ்வளவு பார்ட்னர்ஷிப் இவங்க? இது போற ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன், செகண்ட் விக்கெட்டுக்கு நினைக்கிறேன். 233 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். யப்பா 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 கடைசி ஓவர் தான் அவுட் ஆனாங்க. அது யாரு? நம்ம சார் சிவம் துபே, தி கிரேட் ஆல்ரவுண்ட் 20 போலிங் போட்டு அவுட் ஆனாரு இவரு கட்சியில. 233 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அப்பா
என்ன அடிடா இது கைடி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நிஜமாடி வியூவர்ஸ் இது ஓல் பட்லர் இன் ஆக்ஷன் which is fantastic. அவன் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா earlier on கூட அந்த டிபிக்கல் பழைய பட்லர் ஷாட் ஆன வந்து அப்படி மூவ் பண்ணி ஆரம்பிச்சான் 6 இவன் ஐ திங்க் இவன் அடிச்சான் பிரசித் கிருஷ்ணா ஆரம்பிச்சான். அந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஆரம்பிச்சான் பாரு டக்குனு அவன் எப்படி கேம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பாரு அவன் கேம். See, first few games he was also struggling to get his rhythm. இந்த கேம் என்ன பண்ணா, சரிடா நான் பழைய பட்லர் போறேன்டா, இந்த தொசுகள்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் போட்டு. எல்லாரும் அவன் அடிச்சு படிச்சான், பிரசித் கிருஷ்ணா அடிச்சான், எல்லாரும் போட்டு அடிச்சான். அவனும் பாவம் பிரின்ஸ் யாதவ் போட்டு இங்க எங்க போடுறது பிரின்ஸ் யாதவ் போட்டு கைட்டி கொடுத்துட்டான். பிரின்ஸ் யாதவையும் அக்சர் பட்டேலையும் சரி, ஷெட்கேயும் சரி, டூபேவையும் சரி போட்டு கைட்டி எங்க தட்டி முட்டி தட்டிங் கைட்டிங் தான் நீ போட்டு எங்க பார்த்தா 6 எவ்வளவு அவங்க பேர் 17 6 அடிச்சாங்கடா நீ. அவங்க 1-2 17 6. அந்த ஹாரி ப்ரூக் இந்தியா போலிங்னா அல்வா மாதிரி சாப்பிடுற மச்சான், பாதாம் அல்வான்னு நினைக்கிறான். இது ஏ பாதாம் அல்வா, ஹே this I like this badam alwa of Indian bowling. It's very nice, very tasty because they give me a lot of sixes and strength. அப்படி சொல்லிட்டு அடிக்கிறான் அவன். அவன் என்னடா இப்படி அடிக்கிறான் அந்த ப்ரூக் இந்தியன் bowling போட்டு badam alwa bowling. அவன் 8-6 அவன் ஒரு 8-6, பட்லர் ஒரு 8-6 போறாது. லாஸ்ட்ல வந்து ஐ திங்க் இவன் வந்து ஒரு 6 அடிப்பான். ஆமா, but lot of question marks will be asked. Chika, will it be asked? That is a big question. What happens to the future of the captain? What happens to the future of the coach after a performance like this? Captain, I'm sorry to tell you, you lost about last ஒரு 9 games of the IPL 8 வதப்பட்டாரு. இப்போ 6 out of 7. I don't know how you can go from there to this, Chika. I think Surya Kumar Yadav had a 89% win ratio or something. Shreyas Iyer has not yet won one game. Imagine being the captain of a World Cup winning team right after the World Cup and not winning one game in a 7-match series. Captain Mala question marks. I was so upset with the interview of the toss. I thought this is not the way to talk. I still go back to my point. How you're treating your players, how you're grooming a team, how you're forming a young team is very, very important. If this is the way they're going to way forward, the way forward should be change everybody. அவன் சொல்றான், you want the best way forward now. Best way forward, தூக்கிடு எல்லாரையும். அவனுக்கு நீ இவ்வளவு தைரியமா தூக்குறல பெர்ஃபார்ம் பண்ணா தூக்குறான்றீங்க. அப்புறம் சேம் யாட்ஸ்டிக் ஷுட் அப்ளை டு கௌதம் கம்பீர், சேம் யாட்ஸ்டிக் ஷுட் அப்ளை டு கேப்டன் ஆல்சோ. நீங்க பிளேயரை மட்டும் தூக்குறீங்களே, பட் நாட் பெர்ஃபார்மிங்ன்றீங்க. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க? எவ்வளவு ஒயிட் வாஷ் சீக்கா கம்பீர் கடியில. ஆனா ஐயோ அலார்மிங்கா இருக்கு. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் யாரா ஒருத்தர் வந்து வெளில போவாங்கன்றாங்க. அப்பா இன்னொரு ரூமர் என்னன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து மைட் பிகம் த ஹெட் கோச். கம்பீரோட பொசிஷன் இப்போ ரொம்ப ஸ்க்ரூட்டனியில வந்திருக்கு. ஏன்னா கரெக்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, பட் அபார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் கப் விக்டரிஸ் பைலேட்டரல்ஸ்ல நிறைய லாசஸ், நிறைய ஒயிட் வாஷஸ், நிறைய கேள்விகள். இந்தியன் கிரிக்கெட் எதுல கேட்டாலும் டிரான்சிஷன் சொல்லிடுறாங்க. இப்ப என்ன டிரான்சிஷன் சடனா சொல்லிட்டாங்க வேர்ல்ட் கப் அப்புறம் we are in a transition phase. யோ என்னையா எல்லா ஃபார்மேட்லயும் எப்படியா டிரான்சிஷன்ல இருக்க முடியும்? எப்படியா இது எவ்ரி 2 years டிரான்சிஷன் நடக்க மாட்டேன். டெஸ்ட்லயும் டிரான்சிஷன், ஒன் டேலயும் டிரான்சிஷன், T20 டிரான்சிஷன், எல்லாரும் டிரான்சிஷன் இருக்காங்க. எதா நம்மளெல்லாம் எப்படி மழு பத்துக்கு ரொம்ப நம்ம ஃபேண்டாஸ்டிக்கா இருப்போம்டா. மழு புசுக்கி பூசத்துல நம்ம பசங்க லாய்க்கடா நம்மளுக்கு. அவ்வளவுதான் நம்ம லாய்க்கு. சி எண்ட் ஆஃப் தி டே நீ கடைசியில என்ன அவங்க பேட்டிங் கார்டு நம்ம ஸ்கோர் கார்டு போடுப்பா, 2 டீமோட ஸ்கோர் கார்டு போடுப்பா, அது பார்க்கலாம். ஒன்லி திங் எனக்கு என்ன பிடிச்சது இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பேட்டிங்ல ஏதோ ஒரு வித் இன்டென்ட் ஆனாங்க, அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சது. சரி 13 ரன்ஸ் ஓவரா 13 ரன்ஸ் ஓவரா we try for அந்த இன்டென்ட் ஆனாக்கா that's a good sign today, that's the only good sign today. பட் அங்க பாருங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிவம் டூபே ஆஹா வெரி வெரி பிரமாதம். ஷெட்கே வெரி 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 பிரமாதம். அக்சர் பட்டேல் 2 வெரி பிரமாதம். ஆஹா அக்சர் பட்டேல் பேட்டிங்ல அடிக்க மாட்டேன்றான், போலிங்லயும் அடி வாங்குறான். என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறான்னு பாக்கலாம். இதான் டிரான்சிஷனா? என்னையா டிரான்சிஷன்? டிரான்சிஷன்னா கொஞ்சம் ஏதாவது டேலண்ட் இருக்கணும்யா. ஒரு டேலண்டட் பீப்புள் எடுக்கணும், கரெக்ட் பீப்புள் எடுக்கணும், கரெக்ட் செலெக்ஷன் இருக்கணும், கரெக்ட் அப்ரோச் இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வேர்க்கடலை சாப்பிட்டு உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல முடியுமா உனக்கு? கடலை சாப்பிடுறீங்க, அடி வாங்கிட்டு கடலை சாப்பிடுறீங்க. அந்த ப்ராப்ளம் அந்த ஊர்ல கேஷ்யூ நட்ஸ் கொடுப்பாங்க, பாதாம் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல தான் கடலை கிடைக்கும், அந்த ஊர்ல என்ன கொடுக்குறாங்க தெரியாது. பட் யா இட் இஸ் வெரி எம்பாரசிங், வெரி டிஸ்டர்பிங் டு see. பட் என்ன குட் நியூஸ்னா இந்தியா வந்து இது வந்து ஒரு
நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து ஜிம்பாப்வேயோட தான். ஸோ அட்லீஸ்ட் அங்கேயாவது ஒரு விக்டரி கிடைச்சிரும்னு நம்புவார் ஸ்ரேயஸ் ஐயர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அங்க இருக்க போகுதுன்னு. ஆனா ஒன் டே கிரிக்கெட்டுக்கு போக போறாங்க, அதுதான் நல்ல விஷயம். சூரியவன்ஷி நீ கேப்டனா சூரியவன்ஷி எவ்வளவு நீங்களே போடுங்க உங்க கமெண்ட்ஸ்ல. நீங்க கேப்டனா இருந்தா சூரியவன்ஷி டீம் கேப்டனா இருந்தா நீங்க எவ்வளவு சான்சஸ் அன்டிஸ்டர்ப்டா கொடுப்பீங்க ஒரு பையனுக்கு? சூரியவன்ஷி பிளேயிங் 11. டு பெட்டர் எக்ஸ்பிளைன் இட் டு தி வியூவர்ஸ்ல, இப்போ நீங்க சஞ்சு சாம்சன் சீகா, am I right சீகா, if I can sum up your point, if you were going to give Vaibhav Suryavanshi the chance, இப்போ டிராப் பண்ணிட்டு திருப்பியும் ஜிம்பாப்வே சீரீஸ்ல ஒரு ஸ்டாப் கேப் பண்றதுக்கு பதிலா ஒரு கண்டினியூட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் இப்ப ஆட போறது இல்ல அந்த ஜிம்பாப்வே சீரீஸ். இந்த மேட்ச் வந்து இல்ல லிட்டரலா அவருக்கு வந்து ஆக்சுவலி even if he had performed or not performed, it would have been a non-consequential match because he is not going to go to Zimbabwe. ஒரு பிரேக் கொடுத்துட்டீங்களா சஞ்சுக்கு? சரி, நீங்க பிரேக் கொடுத்துட்டீங்க, நீங்க ஒரு தப்பான மூவ் கொடுத்துட்டீங்க, நீங்க ஃபுல்லாவே பிரேக் கொடுத்துட்டு வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்த கண்டினியூட்டி கொடுங்க. ஓகே, 3 matches he started well, எல்லா 3 மேட்சும் 15 ரன்ஸ்க்கு அவுட், he is looking threatening. Okay, 1 or 2 changes, but அது அட்ஜஸ்ட் பண்ணல. Let's not forget Chika, 15-year-old, a tough series, straight debut against England, and we've been getting pasted by them left, right and center. அந்த மாதிரி ஒரு டஃப் சீரீஸ்ல ஒரு டெபு. ஸோ ஐ தாட் அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. பட் இதெல்லாம் இது எங்கன்னா இது எல்லாமே இட்ஸ் a knee-jerk reaction Chika. Again I'm telling the same point. You dropped Sanju first ஒரு knee-jerk reactionல, now you've dropped Vaibhav because another knee-jerk reaction. எண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி 2 பிளேயரோட கான்ஃபிடன்ஸும் காலி. அதுக்கு என்ன பண்ணணும் பேசாம? நீ இல்லைன்னா கொடுத்துரு வைபவ் சூரியஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலா சில பேர் சொல்ற மாதிரி அயர்லாந்து 2 மேட்ச் ஆப்ஷனல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் சஞ்சு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மா நீ ரெஸ்ட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் எப்படி ஆடுறான்னு பார்த்துட்டு இங்கிலாந்துல நீ ஆட வேணாக்கனா நீ தான் வேடிக்கை பாரு இங்கிலாந்து சொல்லிட்டு 5 மேட்ச் சஞ்சு கொடுத்துட்டு அபிஷேக் கொடுத்துட்டு இவன் ஒரே திரும்பி ஜிம்பாப்வேல குரூப் பண்ணி தான் நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்ணாங்க, எல்லாரும் போது குமான் ஆகி ஒரு கூட்டாக்கிட்டு அந்த கூட்டு நம்ம ஒரு கூட்டுனுவோம் தெரியுமா, இந்த கூட்டுனுவாங்கல்ல அந்த கூட்டு மாதிரி பொரியல் கூட்டுனுவாங்க, அந்த கூட்டு மாதிரி பண்ணிட்டு இது என்ன பொடலங்காய் கூட்டம் பூஷ்ணிக்காய் கூட்டம் ஏதோ கூட்ட போட்டு பண்ணிட்டு இப்ப அதை போட்டு கூத்தாக்கிட்டாங்க. நம்ம டீமே கூத்து பண்ணிட்டாங்க. கூட்டு இஸ் பிகம் கூத்து, நம்ம சவுத் இந்தியன் டிஷ் கூட்டு இஸ் பிகம் கூத்து. இப்ப என்ன பண்ண போறாங்க? பொட்டலம் கூட்டுது. கரெக்ட், இது பொட்டலம் கூட்டுது. மேட்ச் பொட்டலம். கடைசியில நம்ம பேட்டிங் கார்டு நம்ம எவ்வளவு பாட்சோம், நம்ம கடைசியில பார்த்தா 8 டவுன் நம்ம அதுலயும் never came anywhere when every winning by 201 for 8. That means இன்னும் கொஞ்சம் 2 ஓவர் இருந்தா உதவ வாங்கிருப்போம், நம்ம ஆல் அவுட் ஆயிருப்போம். உதனா மேட்ச் உததான். பட் I'm just saying இது எக்ஸ்பெக்ட் 260 சேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்? லோட்டா வச்சுட்டு முடியும். ஆடிக்கு தான் போக போறீங்க. சாவர காலத்துல சம்போ நாக்கு 2-3 பேருங்க இதை வச்சு நான் 5 வருஷம் வந்து 5 this is not fair. This is not done. This is not the way to groom cricketers. This is not the way to approach a match. This is not the way to talk to when you're talking. You can always say something else. So அதெல்லாம் தான் தப்பு பண்றாங்க. எனக்கு என்னெல்லாம் மேனேஜ் பண்றது? Is this the way forward? Is this the best way forward? Dear viewers, நீங்க சொல்லுங்க. He said I want this the best way forward. Is this the best way forward? Wrong team, wrong combination, quota system இதெல்லாம் தூக்கு போறோம். இப்ப என்னன்னா இந்த சிவம் துபே ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நிதிஷ் குமார் ரெட்டி, அது பார்த்து ஜோக் ஒன் டே கிரிக்கெட்ல அப்படி என்ன பண்றாங்க? நித்யா சிவம் துபே இவன் சிவம் துபே ஃபீல்டிங்ல ஒரு ஷுவரா ஒரு கேட்ச் விடுவான், ஒரு 30 ரன் கொடுப்பான். அதுக்கு அழுக போறீங்க அவனை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, காமெடியா தான் இருக்கு. Anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஒன் டே சீரிஸ் வரப்போது. We'll definitely talk about it tomorrow, Chika. Guys, before you go, don't forget to subscribe to our channel. Don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.